அபியும் ராகும் வந்து அபி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து அபியும் ராகுவையும் நல்லா வரவேற்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லார்கிட்டயுமே வந்து அபி வந்து பேசுகிறாங்க. அபியை பார்த்துட்டு சூப்பரான ஜோடி, உங்களுக்கும் ராகுவுக்கும் ரொம்ப நல்ல ஜோடி பொருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகவ் கிட்டே சொல்கிறாங்க, அபி வந்து உங்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராகவ் வந்து அப்படியே அப்செட் ஆகிறாரு. அடுத்து வந்து சரிடா, உண்மையிலே சொல்கிறேன், நீ வந்து மதுவை மறந்துட்டு இந்த அளவு வந்து மாறுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவு கல்யாணம் பண்ணிப்பேன் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாட்டு பாட தெரியுமான்றாங்க. அபி வந்து முதல்ல பாட்டு பாட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்து அபி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ராகு அப்படியே மெய் மறந்து போகிறாரு. அடுத்து அவருக்கு மது ஞாபகம் எல்லாமே வருது. தொடர்ந்து அப்படியே மது ஞாபகத்திலே இருக்காரு. அப்புறம் வந்து இவ வந்து எனக்கு துரோகம் பண்ணலன்னா இந்நேரம் என் மதுவாக இவ இருந்திருப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லாக இவரை நான் கொண்டாடி இருப்பேன். ஆனால் இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே, இப்போ நல்லவ மாதிரி எல்லாம் முன்னாடி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அங்கே இருக்க வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறாரு. ஃபுல்லாகவே நிறைய குடிச்சதால அப்படியே வந்து விழுந்துடுறாரு. அடுத்து வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டு அவர் தாங்கி பிடிக்கிறாங்க. ஏன் ராகவ் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கைத்தாங்களாக வந்து பிடிக்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரால் கார் ட்ரைவ் பண்ண முடியாது அதனால் நான் ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஆட்டோ பிடிச்சு கூட்டின்னு போகிறாங்க. அப்போ வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபியோட தோல் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறாரு. சாஞ்சிட்டு வந்து மதுவை பற்றி பேசுகிறாரு. மது, நீ என்னை விட்டு போயிட்டல, நீ இல்லாமல் என்னால் எப்படி மது இருக்க முடியும் பாரு, இந்த உலகத்தில் நான் இருந்து கஷ்டப்படுறேன், இதெல்லாம் என்னால் பார்க்கணுமா, என்னால் இருக்க முடியல மது, நீ வேணும் மது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. மதுவா, யார் அது, ஏன் இவர் இதே பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே உடனே எல்லாருமே தூங்கிடுறாங்க. அடுத்து வந்து பொறுமையாக யாருக்கும் தெரியாத மாதிரி பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராகவை படுக்க வைக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து படுக்க மாட்டேன் நான், நீ யார் என்கிட்ட வரத்துக்கு, என்கிட்ட வர அதை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள தள்ளி விடுறாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ போய் மதுவை கூட்டிகிட்டு வா, மது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, மது எனக்கு வேணும்னு. மது 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 அப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பேரையே மதுன்றது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதுவா, அவள் தான் என் செல்லம், அவள் தான் என் வாழ்க்கை, அவள் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, ஆனால் அவள் இங்கே இல்லையே, என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. ஒன்றுமே புரியாமல் ராகவை தூங்க வச்சுட்டு அப்படி யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையில் ஏதோ இருக்குது, அதை பார்த்தா இவர் இப்போ பார்த்து தரையை போட்டு மூடி வச்சிருக்காரு, முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, தரையை விளக்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டைரி இருக்குது. அந்த டைரி எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஒன்று ஒன்றா படிக்க அவங்களுக்கே ஒன்றுமே புரியல. பார்த்தா ராகவ் வந்து ஒரு பொண்ணு அந்த அளவு ஆழமாக நேசிச்சிருக்காரு. முதல்ல வந்து அந்த மதுவை பார்த்தது, மீட் பண்ணது, அவங்க குழந்தை தரமாக அவர்கிட்ட பேசினது எல்லாமே அதில் நோட் பண்ணி வச்சுருக்காரு. உயிருக்கு உயிராக வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. அது எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களோட வந்து கண்கள், அதுக்கப்புறம் அவங்க பேசுனது எல்லாமே வந்து அதில் அவ்வளோ அழகாக வர்ணித்து எழுதியிருக்காரு. இவருக்குள்ளே இவ்வளோ வந்து கவிதையெல்லாம் இருக்கா, இவ்வளோ வந்து ஒரு பொண்ணை நேசிக்க முடியுமா இவரால், நம்பவே முடியலையே. அதனால தான் இவர் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்கிறாரா, அவங்க நிலைமை என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் அவங்கள அவர் மீட் பண்ணலை, கடைசியாக அவருக்கு வந்து நான் போய் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், ஏன் இவர் இப்படி இருக்காரு, என்கிட்டயே அப்படி எரிஞ்சு விடுறாரு, எல்லாக்கிட்டையும் எரிஞ்சு வந்து விழுறாரு, ஒரு கோவமாகவே இருக்காரு, ஏன் இப்படி மாறினார் இவர், இவ்வளோ அன்பான ஒரு மனுஷன் எப்படி இப்படி மாற முடியும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி ஃபுல்லாக படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ராகவை பார்க்குறாங்க. உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன ராக்கி பாய் நீங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க இந்த டைரி ஃபுல்லாக, உண்மையிலே வந்து நீங்கள் இவ்வளோ அன்பானவரா, உங்களை நான் தான் தப்பாக புரிஞ்சிருக்கேனா, அப்போ வந்து என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படி மீட் பண்ணலையா நீங்கள் ராக்கி பாய், சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. இது